ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கு வந்து சின்னஞ்சிறுகளைய சீரியலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், சின்னஞ்சிறுகளைய சீரியலில் வந்து சித்ரா வந்து படிக்கிறாங்க. சித்ராண்ட படிப்பு செலவுகளுக்கு வந்து காசு தேவை. இப்போ காசு யார்கிட்ட கேட்குறது? இந்துட்ட தானே கேட்கணும். அப்போ இந்துட்டையும் கர்நாட்டையும் போய் கேட்குறாங்க, இப்படி 50,000 காசு வேணும், என்ன செய்கிறதுன்னு சொல்லி கேட்க. அப்போ திடீரெண்டு 50,000 நாங்களும் எங்கே போய் நிற்கிற சித்ராண்ட மாதிரி இந்துவும் கேட்குறாங்க. அப்போ சித்ரா சொல்கிறாங்க, ஒரு காம்படிஷன் இருக்குது, அந்த காம்படிஷனில் கப்புள்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் 2 பேரும் போனால் அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த காசு வந்து கிடைக்கும் தானே. அப்போ 2 பேரும் எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ண மாட்டிங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. சரி அண்டி போட்டு இந்துவும் கருணாவும் ஓகேன்னு சொல்லி போட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு தானே போய் செஞ்சு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வருவோம்ன்ற மாதிரி போவாங்க. அங்கே போனால் வந்து கப்புள்ஸ்கிட்ட வந்து அவங்களுக்கு 2 பேருமே அவங்கள எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கேம் வைப்பாங்க. அப்போ கேம் வைக்கும்போது அப்போ கருணாவும் வந்து அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார். அப்போ இந்துவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். இதே போல் எல்லாம் கேள்வி கேட்டால் இவன் பதில் சொல்லுவானா, இவன் என்னை பற்றி புரிஞ்சிருப்பானா, அந்தளவுக்கு நம்ம தோற்று போயிடுறோமா தெரியலை, இந்த கேமில் எப்படி தான் ஜெயிக்கிறது இவனை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கேட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கர்நாடகம் கேட்பாங்க, நீ இப்படியெல்லாம் கேட்டால் சொல்லுவியாண்டா, ஏன் சொல்கிறதுக்கு என்னன்ற மாதிரி சொல்லி போட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு சரி கேம் எல்லாம் வைப்பாங்க. கேம் வைக்கும்போது இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கேள்வி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்துவை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கேம் கொடுப்பாங்க. அதுலேயும் எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லா விதத்துலேயும் வந்து இந்துவும் கருணாவும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கேமில் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணி லாஸ்ட்டாக வந்து இவங்க தான் வின்னர்ஸாண்ட அறிவிக்கிறாங்க. வின்னர்ஸாண்ட அறிவிக்க இந்துவுக்கும் கருணாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். நாங்கள் என்ன தான் பூனையும் எலி மாதிரி சண்டை கோழிகளாக இருந்தாலும் நம்மளை 2 பேருமே நாம் இந்த கோபத்திலையும் புரிஞ்சு வச்சுருக்கிறோம் ரெண்டு அவங்க காதலை உணர்கிறாங்க. இந்த எபிசோட் வந்து நாளைக்கு செம்ம சூப்பராக டெலிகாஸ்ட் ஆக போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.